நீங்க ஊர்ல யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? எப்படி நான் இல்லாம இருக்க முடியும்? அதான் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு கவிஞர் வேற. புலிய பார்த்து காதல் புலிய பார்த்து எப்ப பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். புலி புலியோதரையா தங்கம் ஒண்ணுக்கு நாயகம் இல்லாம மீசை வச்சுக்கிட்டு ஊர்ல நாடகம் போட்டு தெரியறான் அப்படின்னு எவ்வளவு நம்மள காதலிக்குது அவ்வளவுதான். ஏதோ நாடகம் போடுறான் ஆள் சேப்பா ஒல்லியா இருக்கான் ஜம்முன்னு, அப்ப மீசைக்கு சிகரெட், அந்த காதல்லாம் ரொம்ப பெருசா இருக்காது. அவங்க பாக்குறதெல்லாம் நம்பி நம்ம காதலிக்கிற மாதிரி தெரியும். காதலிக்கிற மாதிரி நம்ம லெட்டர் கொடுத்துட்டோம்னு எங்க தம்பி கிட்ட, உடனே மறுநாள் எங்கேயா கோயில பார்த்தேன்னு வச்சுக்கோ, படவா பல்ல உடைச்சிருவேன் இந்த வேலையெல்லாம் வச்சு. அந்த லெட்டர் நான் தரல புழுக வேண்டிய அவன் தம்பியை கூட்ட உதவிக்க வேண்டியது. காசை வாங்கிட்டு லெட்டர் பாக்கியராஜ் இன்று போய் நாளை வாழ என்னென்ன நடக்கிறதோ அதேதான் சீரகத்தில் நாங்க செஞ்சு நடந்துருக்கு. அதான் அந்த பொண்ணுடைய அப்பா ஹிந்தி வாத்தியாரா, சரி, அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்படி போறது? சார் நான் ஹிந்தி கத்துக்கணும், அவர் காசு கொடுக்கணுமே, வீட்டுல திருடி அவர் சம்பளத்தை கொடுக்கறது, அவன் ஹிந்தி பாடம் சொல்லிட்டு இருப்பான். இந்த பொண்ணு அங்க ஏதோ வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்ல, அதை எப்படியா பாக்க இன்று போய் நாளை வாழ அப்படிதான். இது மாதிரி 10 பேர் ட்ரை பண்ணுவான் அந்த பொண்ணை. அவங்க வீட்டுல பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போடும். அது ஆக்சுவலி வாழ்க்கையில நடந்தது. சூப்பர். நான் 63 ஸ்டார் ஆயிட்டேன். அந்த டயத்துல நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன். 5 வருஷம் முன்னாடியே ஸ்ரீரங்கம் கான்ட்ராக்ட் போயிடுத்து. அப்ப நான் விரும்பின பொண்ணுக்கெல்லாம் 2 குழந்தை 3 குழந்தை. அவ என்ன ஆசைப்பட்டு என்ன பண்றது, நான் அதை ஆசைப்பட்டு என்ன பண்றது. அப்புறம் இங்க இல்லையா யாரும் ஆசைப்படுறதுக்கு, ஸ்ரீரங்கத்துல தான் இருக்காங்களா, இங்க ஆசைப்பட வேண்டியது. இங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றதா என் ஒய்ஃப்.